என் உயிரின் உயிரானவர்களே, கடவுளுடைய சொல்லின்படி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது ஆரம்பத்தில் சில சங்கடங்களும் சில துன்பங்களும் சில கஷ்டங்களும் நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்குதுன்னா நீங்கள் சரியான பாதையில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல ஒழுக்கம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். எத்தனையோ விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உடனுக்குடனே எடுத்து செய்யறதில் நம்ம தயாராக இல்லை. அதுக்கு சில நேரத்தை காலத்தை ஒதுக்குறோம், அப்புறம் செய்யலாம் அப்படின்னு. இப்போ வாழ்க்கையில் வாழும் முறையில் நாம் நிறைய தவறுகளை செய்து பழக்கப்பட்டு திடீர்னு ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்மளுடைய சகிப்புத்தன்மையும் மிக மிக அவசியமாகிறது. அப்போது நம்ம என்றைக்கும் விட்டு கொடுத்து பழக்கம் இல்லை. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் மாறி இருக்கலாம், இல்லை மாறிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தேவையானது எனக்கு தான் கிடைக்கணும், எனக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் மற்றவர்களுக்கு போயிடக்கூடாது, இங்கே நான் தான் டாப்பு, இனி நான் தான் எல்லாமே, அந்த ஒரு மனப்போக்கில் நம்ம வாழும்போது இப்போ நாம் இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும், நீங்கள் என்றைக்குமே அவங்கள விட உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் நினச்சிக்க கூடாது அப்படின்னு நிறைய கடவுளோட வார்த்தைகளை சொல்லும்போது நாம் அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு சில இடத்துல கஷ்டமும் வேதனையும் இருக்கிறது. ஏன்னா விட்டு கொடுக்க முடியல, அதன் மூலமாக பெறக்கூடிய கஷ்டம். நம்மளை தாண்டி ஒருத்த வாழறானா அதை ஏற்றுக்க முடியல, ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு மனசை நாம் போட்டு நிர்பந்திக்கிறோம். இதன் மூலமாக வரக்கூடிய அழுத்தம், அதை தான் நான் சொன்னேன். கடவுள்கிட்ட நெருங்கும் போது துன்பமும் துக்கமும் அதிகரிக்கிறதுனா அது இயல்பானது. இது எல்லாமே சில நாட்களில் மட்டும்தான் நடக்கும். அதற்கு பிறகு வரும் நாட்களில் எல்லாமே சரியாக போயிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போதான் உங்கள் வாழ்க்கையில் வாழணுன்ற துடிப்பு ஏதோ உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் அது கிடைச்சிருக்குது. அப்போ இத்தனை நாள் என்னமோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், அதில் பிடிவாதம், அகங்காரம், ஆணவம் எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே இருக்குது, இது இல்லாத மனுஷனே இல்லை. ஆனால் இது இல்லாத மனுஷன் எப்படி வாழ்வான் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சமாதானத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் அமைதியோடு அவன் காணப்படுவான். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டினா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குதுன்னு. ஒரு இடத்துல கிளம்பிட்டீங்க நல்லா வாழணும் அப்படின்னு, நீங்கள் நல்லா வாழக்கூடிய அந்த வீடோ அந்த இடமோ எங்கே இருக்குதுன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இந்த 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்போது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ 1000 கிலோமீட்டர் நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணணும். நீங்கள் ட்ராவல் பண்ண பாதி தூரத்துக்கு மேலே உங்களோட வாழ்க்கைனா என்ன, தியாகம்னா என்ன, நேர்வழினா என்ன, ஒழுக்கம்னா என்ன, சகிப்புத்தன்மைனா என்ன, நம்பிக்கைனா என்ன, பொறுமை என்றால் என்ன, எல்லா விஷயமும் அது உங்களுக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கும். புரியாத வரைக்கும் தான் வாழ்க்கை எங்கேயோ போய் முடிஞ்சிடுமோன்னு நினைக்கிறோம். புரிஞ்சிடுச்சுன்னா
வாழ்க்கை எப்படி போனாலும் அதை சரி பண்ணுவதற்கு உண்டான அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கிடைச்சிடும். அப்போ வருத்தம் பட்டு நம்ம பாரம் சுமந்துட்டு இருக்கோமே, இனி வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா பாரம் நாம சுமப்பது இல்லை, நம்மளை படைத்த படைப்பாளி சுமப்பான். நான் ஹாயா வர, எனக்கு இன்பமும் ஒன்று தான், துன்பமும் ஒன்று தான். இந்த மாதிரியான மனநிலையை தான் நம்ம பெறணும். அதுக்கு தான் நமக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். சாய் 1:10 எதுக்கு வச்சுருக்கோம்? எந்த நல்லதை செஞ்சாலும் உனக்கு திருப்பி நல்லதே நடக்கும். அப்போ கடவுளுடைய வழியில் நீ செல்லும்போது வரக்கூடிய தடைகளை பொருட்படுத்தாம நீ சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயணத்தை செய். வரக்கூடிய தடைகள் கூட உன்னை பார்த்து தலை வணங்கும். அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் இருக்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும், நீங்கள் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டா. இப்போ நம்ம வாழ்க்கையை எப்படி முடிவு பண்ணணும்னா, ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நான் செல்கிறேன், அந்த இடத்தில் எனக்கு சேர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் அடங்கியிருக்கிறது, அதுவே எனக்கு பொருத்தமானது, அதுவே என் வாழ்க்கைக்கு தேவையானது, தேவையான ஒன்றுக்காக நான் கஷ்டப்படுவது தவறில்லை. நான் நல்லா வாழணும்னா நான் ஏன் கஷ்டப்படக்கூடாது? நான் நல்லா வாழணும்னா நான் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? நான் நல்லா வாழணும்னா நான் ஏன் ஆணவத்தையும் திமிரையும் அகங்காரத்தையும் விடக்கூடாது? இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க உங்கள் மனசும் உங்கள் புத்தியும் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைத்தால் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். பார்த்தீங்கன்னா, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கிறவன் ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா இவன் தெளிவு பண்ணிட்டான், இதுதான் நம்ம வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கு, இப்படியே இருப்போம் அப்படின்னு. ஆனால் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் இன்னும் 2 கோடி வாங்கலாமா, இன்னும் 10 கோடி வாங்கலாமா, இன்னும் 20 கோடி வாங்கலாமா, அதற்கு என்ன வழிகள் இருக்குது, அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, இந்த மாதிரியான மனப்போராட்டத்தில் அவன் ஈடுபடுவான். மனப்போராட்டத்தில் ஈடுபடுவான். அதுக்கப்புறமா அவன் சோர்ந்து போயிடுவான். ஆனால் இவனோ கம்பீரமாக நிற்பான். தேவைகளை குறைத்துக்கொள். அதுக்காக நீ வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லலை. இப்போ எனக்கு இவ்வளோ ரூபாய் தான் தேவை அப்படின்னா நான் அந்த இதோட போதும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் மனசை கஷ்டப்படுத்தி, மனசை சங்கடப்படுத்தி ஒரு பெரிய விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு மனசுக்கு நான் ரொம்ப ஒர்க்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அதிகமாக ஒர்க்கு கொடுக்க ரொம்ப டயர்டாயிடுது. அப்போ நார்மலான ஒரு வேலையை செய்வதற்கு கூட அதனால் முடிவது இல்லை. ஏன்னா மனசு இருந்தால் தான் எல்லா விஷயமும் இங்கே நடக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன், சரியான முறையில் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சரித்திரம் படைப்போம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.